Hi guys. So hi guys. So now my so நம்ம இந்த 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 வீடியோல வந்து ஐபிஎல் 2025 ரிப்போர்ட் கார்டு மாதிரி பார்க்க போறோம். அதாவது மொத்த மொத்த டோர்னமெண்டோட ஒரு சின்ன சின்ன ரீகேப் மாதிரி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. அதாவது மொத்தம் 10 டீம்ல அந்த 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 10 டீமோட அந்த 10 டீமோடையும் ஒரு சின்ன 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 சம்மரி மாதிரி. அண்ட் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து கொஞ்சம் 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 சூப்பரா ஆடுற டீம் லைக் ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி டீமும் ஆடினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கும் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து அவ்வளோ 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 சூப்பரா போல. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம்ஐ, டிசி, எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்டி அந்த மாதிரி டீம்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா போயிருக்கு இந்த வருஷம். ஸோ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வைஸ் போலாமா? பாயிண்ட்ஸ் டேபிள் 10th இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் 10th இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்க வந்து இந்த வருஷம் ஆடின 1-4 மேட்சஸ்ல வந்து அவங்க மொத்தமா 10 மேட்ச் தோத்து ரிமைனிங் 4 மேட்சஸ் வந்து ஜெயிச்சாங்க. அதுல அவங்களுக்கு 8 பாயிண்ட் வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அகெயின்ஸ்ட் ஜிடி அவங்களோட கடைசி மேட்ச் வந்து 230 ரன்ஸ் அடிச்சாங்க. அதான் அவங்க இந்த வருஷம் டோர்னமெண்ட்ல அடிச்ச ஹையஸ்ட் ஸ்கோர். அண்ட் அப்புறம் சிவம் துபே வந்து 357 ரன்ஸ் அடிச்சாரு இந்த வருஷம் ஐபிஎல்லே. அண்ட் அதுக்கப்புறம் அவர் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸும் இந்த வருஷம் ஐபிஎல்ல ஃபார் சிஎஸ்கே. அதாவது 21 சிக்ஸஸ் அடிச்சாரு ஃபார் சிஎஸ்கே. அண்ட் அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே வந்து came in as an injury replacement of ருத்ராஜ் கெய்க்வாட். அவர் வந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து பிஃபோர் ஆயுஷ் மாத்ரே வந்து பவர் பிளேயர் வந்து அவ்வளோ இம்பாக்ட் இல்லாம பிளே பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே வந்தாரு. அதுக்கப்புறம் பவர் பிளேயர் வந்து அவ்வளோ ஆஃப்டர் ஆயுஷ் மாத்ரே பவர் பிளேயர் அவ்வளோ இம்பாக்ட் வந்து கொடுத்தாரு. அதுல வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆயுஷ் மாத்ரே அகேன்ஸ்ட் அர்ஷத் கான் அஹமதாபாத்ல அந்த 230 ரன்ஸ் அடிப்பாங்களே, அதே மேட்ச்ல வந்து பவர் பிளே செகண்ட் ஓவர்ல ஆஃப் தி பவுலிங் ஆஃப் அர்ஷத் கான் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து 3 6 2 4 ஒரு 2 ரன்ஸ் வரை அடிப்பார். மொத்தம் 28 ரன்ஸ் அடிப்பார் ஒரே ஓவர். செகண்ட் இன்னிங்ஸ் ஒரே ஓவர்ல பவர் பிளேயர் செகண்ட் ஓவர்ல. அண்ட் அதே மாதிரி அகேன்ஸ்ட் ஆர்சிபி இன் சின்னசாமியில வந்து அவர் வந்து அந்த மேட்ச் அவர் வந்து அவர் வந்து 90 ரன்ஸ் அடிப்பாரு. ஆனா அந்த மேட்ச் வந்து அகேன்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் வந்து அவரு மொத்தம் 5 4 ஒரு 6 அடிப்பாரு ஒரே ஓவர்ல வேற. ஸோ ஆயுஷ் மாத்ரே வந்து
பவர் பிளே ஏதோ இந்த மாதிரி ரன் ஃப்ளோ வந்துச்சு. அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்பர் 3 வராரு, வந்தாரு உர்வேல் பட்டேல். அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வன்ஷ் பேடி. அவரும் உள்ள வந்து 3 மேட்ச் தான் ஆடினாரு. ஆனா ஸ்ட்ரைக் அங்க பாருங்க 212.50 212.50 வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு. அவர் வந்து அவர் வந்து பால வந்து அடிக்கணும்னு பார்க்கல, பால வந்து அடிக்கிற அடியில பாலுக்கு வலிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அந்த மாதிரி போட்டு ஓங்குறாரு பேட். அதுவும் அவர் அடிக்கிற ஃபிளிக்கு, அவரோட ஸ்லாக் ஸ்வீப்பு, அதெல்லாம் அவ்வளோ இம்பாக்ட் வருது. ஆயுஷ் மாத்தே, உர்வில் பட்டேல் 2 பேரும் வந்து பேட்டிங் ஆர்டருக்கு வந்தோனே. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 5ல வந்தாரு டெவால்ட் பிரேவிஸ். அவர் வேற பிரேவிஸ் கேம் இன் as replacement of GURJAPNET சிங். அவருக்கு பதில் வந்து வந்தாரு பிரேவிஸ். வந்தோடனே வந்து அங்க பாருங்க ஒன்லி ஆர்சிபி மேட்ச் மட்டும் ரன் வரல, பாக்கி எல்லா மேட்சும் பாருங்க அகைன்ஸ்ட் SRH 42 runs, against Punjab Kings 32 runs, against KKR half century, against double R வந்து 42, against GT வந்து 57 ரன். ஸோ இந்த மாதிரி ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், பிரேவிஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்தோடனே பவர் டாப் ஆர்டர் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு இப்போ வந்து ருத்துராஜ் வரை இல்லை, நெக்ஸ்ட் இயர் அவரும் வந்துருவாரு. ஸோ அவர் வந்து டாப் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். மூவிங் டு பவுலிங்ல வந்து ஒரு முக்கியமான பிளேயர் வந்து நூர் அகமது. அவர் வந்து 14 மேட்சஸ் வந்து 24 விக்கெட்ஸ் தூக்கினார். அதுல வந்து அகேன்ஸ்ட் எம்ஐ சேப்பாக் முதல் மேட்ச் வந்து 4 for 18 வரை எடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேட்ச் பிடிச்சது வந்து பிரேவிஸ் 6 கேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜ் தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர். அது வந்து சிஎஸ்கே 10th முடிச்சாங்க. அதுக்கப்புறம் 9th வந்து ஆர்ஆர் வந்து இந்த வருஷம் ஆப்ஷன், இந்த வருஷம் ஒரு பிஃபோர் ஆப்ஷன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சிம்ரன் ஹெட் மாதிரி அண்ட் திருவள்ளூர்ல வந்து 14 and 2 பேர் சேர்த்து 25 CRக்கு ரிட்டைன் பண்ணாங்க. அவங்க அதுக்கு பதில் 2 பேர் ஆப்ஷன்ல போட்டுட்டு ஜாஸ் பட்லர் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் சிம்ரன் ஹெட் மயருக்கும் திருஜுரலும் பெருசா இந்த ஐபிஎல் எதுவுமே பண்ணல. அதுக்கு அவரே ரிட்டைன் பண்ணியிருக்கலாம். பட்லர் 500 ரன் இந்த வருஷம் வேற. அவர் டெபாசிட் மாதிரி எப்படியோ ரன்ஸ் வந்துடும், அவரை விட்டாங்க. அண்ட் மூவிங் ஆன் டு தேர் இந்த வருஷத்தான கேம்பெயின்ல வந்து அவங்களோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் வந்து இந்த வருஷம் ஜெய்ஸ்வால் 559 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் வானிந்து ஹசரங்கா வந்து 11 விக்கெட் வரை தூக்கினார். அதுல வந்து அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே வேற ஒரு மேட்ச் வின்னிங் 4 wickets for 35 runs வேற தூக்கினாரு. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே தூக்கினாரு.
அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி பால் போடுறவர் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார். ஆனா நீங்க அவர் போய் அவர் வந்து நம்பர் 7 நம்பர் 8 ஆடுறவர். எப்பயாவது ஒரு மேட்ச் வந்து நம்பர் 5 நம்பர் 4 மாதிரி ஆடலாம். நீங்க வந்து பாதி மேட்ச் அவர் நம்பர் 4 நம்பர் 5 மாதிரி அமுச்சு விட்டீங்கன்னா அவர் போய் சுத்தோர அவுட் ஆவாரு. நீங்க அதுக்கு அதுபோல அவர் நம்பர் 7 வச்சிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் நம்பர் சிக்ஸஸ் வந்து ஜெய்சவால் 28 அடிச்சாரு மோஸ்ட் நம்பர் சிக்ஸஸ். அண்ட் அப்புறம் அப்புறம் வந்து அவங்க டீமுக்கே ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 101 அது அடிச்சிருந்து சூரியவன்ஷி. அதுவும் அவர் தான் வேற இந்த வருஷம் ரெக்கார்ட் வேற பண்ணாரு. ஐபிஎலோட இருக்கையில யங்கஸ்ட் 100 அடிச்சவர் அவர் தான். அதுவும் 14 இயர்ஸ் இருக்கு. 14 இயர்ஸ் ஐபிஎல்ல 100 அடிக்கிறாரு. அதுவும் அகேன்ஸ்ட் ஜிடி வேற. அவங்க சிராஜ், ரபடா, ராஷித் கான் எல்லாரையும் போட்டு அவங்களாம் ஒரு அவங்களாம் இன்டர்நேஷனல் பவுலர்ஸ். சூரியவன்ஷி இப்பதான் அண்டர் 19க்கே வர்றாரு. ஆனா அவர் வந்து பிடிச்சி அவங்க எல்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கினாரு. அந்த மேட்ச் 100 வேற அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட் 100 வேற. அவர் 35 பால்ஸ் 100 செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் வேற. அதுக்கு முன்னாடி கெயில் 30 பால்ஸ். அண்ட் அவர் அண்ட் அவரும் ஜெய்சவால் தான் இந்த வருஷம் ரெண்டு பேருக்கு அவங்க 2 பேரும் பேட்டிங் ஆடினதே ஃபார் ஆர்ஆர். அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு மேட்ச் வந்து ரியான் பராக் வந்து 95 அடிச்சார் அகேன்ஸ்ட் கேகேஆர். அண்ட் நிதிஷ் ராணா வந்து 81 ரன்ஸ் அடிச்சார் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. அந்த ஹசரங்க போட்டாரு 4-4. அதே மேட்ச் வந்து நிதிஷ் ராணா வந்து 81 அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் நிதிஷ் ராணாக்கும் அதுக்கப்புறம் அவர் ராணா பெருசா இந்த ஐபிஎல் ஆடவே இல்லை. அண்ட் அண்ட் வந்து இந்த வருஷம் மோஸ்ட் நம்பர் கேட்ச் பிடிச்சது வந்து ஷிம்ரன் ஹெட்மயர். அண்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் வந்து ரியான் பராக். போலிங் எவ்வளோ ரியான் பராக் பார்ட் டைம் பவுலர் வேணும்னா போடுவார். ஆனா அவர் தான் உங்களுக்கு வந்து இருக்கையிலே எக்கனாமிக்கல் பவுலர்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஆர்ஆர் ஒரு ஹையஸ்ட் டீம் டோட்டல் 242 for 6 against ஹைதராபாத். அது முதல் மேட்ச். அவங்க ஆன முதல் மேட்ச் இல்லையே. அது வந்து நம்பர் 9 முடிச்சா ஆர்ஆர். அப்புறம் நம்பர் 8 வந்து கேகேஆர் முடிச்சாங்க. போன வருஷம் சாம்பியன்ஸ் வேற. இந்த வருஷம் நம்பர் 8 முடிச்சாங்க. அவங்க வந்து 14 மேட்சஸ்ல 5 ஜெயிச்சு 7 லாஸ்ட் அண்ட் 2 வந்து மேட்ச் அபேண்டன் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு 12 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் அவங்களோட ஹையஸ்ட் அவங்க டீம்ல இருக்கையில அதிகமா ரன்ஸ் ஸ்கோரர் வந்து ரஹானே 390 ரன்ஸ். அண்ட் வருண் சக்கரவர்த்தி 17 விக்கெட்ஸ். அவரு வருஷம் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு ஃபார் கேகேஆர். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் நம்பர் 6 அடிச்சது ஃபார் கேகேஆர் வந்து ரஹானே தான் 26. அந்த டீம்லயே ரசல் இருக்காரு, ரிங்கு இருக்காரு, ராமன்தீப் சிங் இருக்காரு, அதுக்கப்புறம் குருபாஸ்,
அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் இருந்துமே அஜிங்கர் ரஹானே தான் மோஸ்ட் நம்பர் சிக்ஸஸ். அஜிங்கர் ரஹானே வந்து கொஞ்சம் அடிப்பார். ஆனா அதுக்காக வந்து அவர் வந்து ரசல், ரிங்கு அந்த மாதிரி அடிக்கிறவர்லாம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க டீம்லயே ஹையஸ்ட் ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் வித்தின் ஒரே மேட்ச் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சது வந்து குவிண்டன் டிகாக் அடுத்து 97 அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் அவர் குவிண்டன் டிகாக் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் மொயின் அலியில ஓப்பனிங் வந்தாங்க, அதுவும் புரியல ஏன்னு. அதுக்கப்புறம் ரமணலு குர்பாஸ் வேற பிளே பண்ணாங்க. அவர் கொஞ்சம் அவருக்கு இந்த வருஷம் ஐபிஎல் பிஃபோர் ஐபிஎல் அவர் கொஞ்சம் ஃபார்ம் இல்லை. பிஃபோர் ஐபிஎல் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஃபார்ம் இல்லை. ஆனா அவர் அடிக்கிறவர் தான். அவரை ரீட்டைன் பண்ண இந்த வருஷம். அது அண்டு அண்டு மோஸ்ட் ஆஃப் கேட்சஸ் பிடிச்சது வந்து ரிங்கு சிங் அண்டு அண்டு சுனில் நாராயண் வந்து ஒரே மேட்ச் வந்து 3 wickets for 13 runs தூக்கினாரு. அண்ட் அவர் வந்து அதே மேட்ச் வந்து பேட்டிங்ல வந்து 44 of 18 balls அடிச்சார் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே சேப்பாக்ல. அதே மேட்ச் தான் அவங்க வந்து சிஎஸ்கே வந்து 105 வந்து மொத்தமா அவுட் ஆக்கிடுவாங்க. 105 அவுட் ஆக்கிட்டு அவங்க வந்து விக்கெட் விடாம சேஸ் மட்டும் போயிட்டே இருப்பாங்க அந்த மேட்ச் தான். அண்டு அண்டு ஏன் கேகேஆர் வந்து திரும்பி பிளே ஆஃப்ஸ்குள்ள போக ஏன் இந்த வருஷம் திரும்பி கேகேஆர் வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ள போகலன்னா வந்து அவங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டார்ட் வருது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கிஷ் ரகுவன்ஷி வந்து அவர் மட்டும் தான் அவரும் ரஹானே மட்டும் தான் கொஞ்சம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து யாருமே ஆடல. ரசில் வந்து ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அடிக்கல. ரிங்கு சிங் வந்து பாதி மேட்ச் எல்லாம் அவரே விக்கெட் வச்சு பார்ப்பான்னு ஆடினாரு. அதுக்கப்புறம் ராமதீப் சிங் வந்து அலட்சியமா அவுட் ஆனாரு. ஸோ இந்த வருஷம் அவங்க குவாலிஃபை ஏன் ஆகலைன்னா 2 important 2 points. ஏன்னா 2 points என்னன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி ரசில், ரிங்கு அவங்களாம் வந்து நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 ஆடுறவங்க. அவங்க யாருமே ஒழுங்காவே அடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டர் பவுலர்ஸ் அண்ட் ஸ்டாக்கே அவரும் எதுவுமே பண்ணல. போட்டாலே 50 ரன் போறது அவர்கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட மொத்தம் ஃபாஸ்ட் பவுலிங் அவங்ககிட்ட இருக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே கொஞ்சம் அந்த மேட்ச் வினிங் ஸ்பெல்ஸ், இம்பாக்ட்ஃபுல் மேட்சஸ்லாம் யாருமே இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் யாருமே கொடுக்கல. அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க இந்த வருஷம் ஆடினது டாப் ஆர்டர் ரஹானே அண்ட் அங்கிஷ் ரகுவன்ஷி அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேர். அதாவது வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண். ஸோ அவங்க வந்து அவங்க டீம்ல பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஃபார்ம் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் அவங்க குவாலிஃபை ஆகல. அதான் குவாலிஃபை ஆகல. அண்ட் அவங்க மூவிங் ஆன் டு லக்னோ. இந்த வருஷம் அவங்க வந்து 7th முடிச்சாங்க. அவங்க வந்து 14ல வந்து 6 வின்னு 8 லாஸ் மொத்தம் 12 பாயிண்ட்ல முடிச்சாங்க. அண்டு இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து
பேட்டிங் ஆடி டாப் த்ரீல வந்து மிச்சமா 6 to 7 ரன்ஸ். நிக்கோலஸ் பூரான் வந்து 600 ரன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அனதர் ஓப்பனர் மார்க்கரம் வந்து அவரும் 400 ரன்ஸ். அண்ட் ஸோ டாப் 3 தான் இம்பாக்ட்ஃபுல்லா இம்பாக்ட்ஃபுல்லான அவங்க டாப் 3 மொத்தம் 20 ஓவர்ஸ் அவங்களே பாதி மேட்ச் அவங்களே ஆடினாங்க, அவங்களே பேட்டிங் ஆடினாங்க டாப் 3. ஸோ பாக்கி பாக்கி எல்லாருக்கும் பாதி மேட்ச் வந்து அவ்வளோ ஆடுறதுக்கு சான்ஸே வரல. அண்டு டிக்வேசிங் ராட்டின்னு ஒரு அன்கேப்ட் போலர், அவர் தான் அவங்களுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேற. அவர் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அவர் கொஞ்சம் போய் விக்கெட் தூக்கிட்டு போய் அந்த சைன் போடுறது அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மேட்ச் பேன் வேற ஆனாரு. ஆனா அவர் போலிங் சூப்பரா போடுறாரு. அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் அதிகமா போச்சு ரன்ஸ். ஆனா அவர் வந்து விக்கெட்டை தூக்குறாரு, விக்கெட் அவர்கிட்ட டப்பு டப்புன்னு வந்துடுது. இந்த வருஷம் இவங்க தான் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேற. அண்ட் நிக்கோலஸ் பூரன் தான் 46 அடிச்சாரு. அவர் வந்து பெயர் போனவர், இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பெயர் போனவர் நிக்கோலஸ் பூரன். அண்ட் ரிஷப் பண்ட் வந்து இந்த வருஷம் கடைசி மேட்ச் அதுல வந்து 118 ரன்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சிபி பிளே பண்ணாரு. அவர் வந்து அகேன்ஸ்ட் ஆர்சிபி. அண்ட் டாக்கூர் வந்து அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச் அந்த ஹைதராபாத் ஹைவேல வந்து இவர் வந்து 4 விக்கெட்ஸ் தூக்கிட்டு 34 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. அண்ட் 4 overs போட்டாரு. ஆனா அந்த மேட்ச் வந்து 2 பேருமே 230 வந்துருச்சு. ஆனா இவங்க ஆனா இந்த மேட்ச் வந்து அவங்க வந்து எஸ்ஆர்எச் தோக்க அடிச்சாங்க. அண்ட் அவங்க ஏன் இந்த வருஷம் குவாலிஃபை ஆகலைன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மயங்க் யாதவுக்கு இன்ஜுரி. அவர் ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. MOH கான் அவர் வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஆடல. அண்ட் ஆகாஷ் தீப் வந்து நம்பி 8 கோடி கொடுத்து ஆப்ஷன்ல எடுத்தாங்க. அவர் வந்து கையும் வரல காலும் வரல அவருக்கு. ஸோ அவங்க ஏன் குவாலிஃபை ஆகலைன்னா அவங்க பேட்டிங் சாலிடா இருக்கு. டாப் 3 போதும், அவங்களே முடிச்சிடுவாங்க பேட்டிங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணது பண்ட் வேற இருக்காரு. ஸோ அவங்க பேட்டிங் பிரச்சனை இல்லை. பண்ட் இருக்காரு, அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி அவங்களாம் இருக்காங்க. பேட்டிங் பிரச்சனையே இல்லை. அவங்க பிரச்சனை அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்க ஐபிஎலுக்கு வந்து கொஞ்சம் அதை பார்த்துன்னு வரணும். அதுக்கப்புறம் நம்பர் 6 வந்து எஸ்ஆர்எச் முடிச்சாங்க. எஸ்ஆர்எச் வந்து 14 மேட்சஸ் ஆடி 1 6 7 லாஸ்ட் அண்ட் ஒரு மேட்ச் அபேண்டன் ஆயிடுச்சு. அண்ட் அவங்க 13 பாயிண்ட்ஸ் முடிச்சாங்க. அண்ட் அவங்களோட டாப் ரன் ஸ்கோர் வந்து கிளாசன் 487 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் அதுல வந்து ஒரு 100 வேற அடிச்சாரு. அகேன்ஸ்ட் KKR அடிச்சாரு. ஆஃப் 39 பால்ஸ் அடிச்சாரு அகேன்ஸ்ட் KKR. அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் எஸ்ஆர்எச் வந்து ஹர்ஷல் பட்டேல். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அடிச்சவர் வந்து அபிஷேக் சர்மா. அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து அபிஷேக் சர்மா அடிச்சார் 141 அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் வேற. அண்ட் அது வேற ஒரு அது வந்து
இந்த அது வந்து ஐபிஎல்ல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அடிச்ச ஒரு ஒரு ஐபிஎல்ல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அடிச்ச ஒரே இன்னிங்ஸ் வந்து அடிச்ச மோஸ்ட் நம்பர் ரன்ஸ் வந்து இதுதான். அபிஷேக் சர்மா 141 அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் வேற. அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் கேச்சஸ் வந்து அபிஷேக் சர்மா தான். அண்ட் ஹர்ஷல் பட்டேல் வந்து அகேன்ஸ்ட் அகேன்ஸ்ட் சென்னை வந்து ஃபோர் விக்கெட்ஸ் ஃபார் 28 ரன்ஸ் போட்டாரு. அதான் வந்து எஸ்ஆர்எஸ்க்கான எஸ்ஆர்எச்சோட பெஸ்ட் பவுலிங் வந்து. அண்ட் அவங்களோட ஹையஸ்ட் டோட்டல் வந்து 286 ஃபார் 6 அகேன்ஸ்ட் ஆர்ஆர். அது மேட்ச் வந்து இஷான் கிஷான் 100 அடிப்பாரு அண்ட் 100 அடிப்பார். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 4 overs 75 ரன்ஸ் வரை கொடுப்பாரு. அண்ட் எஸ்ஆர்ஜி ஏன் பிளே ஆஃப் கூட குவாலிஃபை அவலைன்னா வந்து ஏன்னா அவங்க 10 கோடி கொடுத்து முகமது ஷமியை டீம்ல சூஸ் பண்ணாங்க ஆப்ஷன்ல. அவர் வந்து கம்மிங் ஆஃப்டர் ஒரு முக்கியமான ஆஃப்டர் முகமது ஷமி வந்து கம்மிங் ஆஃப்டர் அன் இம்பார்ட்டன்ட் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. ஸோ அவர் வந்து அப் டு த மார்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அண்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பவர் பிளேல வந்து ரன்ஸ் போயிட்டே பவர் பிளே ரன்ஸ் வந்து லீக் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கேப்டன் கமிட்ஸ் வந்து பவர் பிளேல போடலான்னு பார்த்தாரு. ஆனா கமிட்ஸ் வந்து பவர் பிளே போலர் கிடையாது. ஸோ அவர் வந்து போடலான்னு பார்த்தாரு. அண்ட் அவருக்கும் அவ்வளோ செட் ஆகல. பவர் பிளே பவுலிங் வந்து அவருக்கு அவ்வளோ வரல. ஸோ அவங்களுக்கு போனதுக்கு காரணம் வந்து போனது காரணம் வந்து இந்த மாதிரி பவர் பிளேல போன ரன்ஸு. அண்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஷான் அன்சாரின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து அவர் வந்து இந்த வருஷம் மொதல் ஐபிஎல் ஆடுறாரு. ஆனா அவர் கொஞ்சம் வந்து அவர் போட்டார். ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ற ஹர்ஷ் டூபேன்னு ஒரு ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணாங்க. அது எப்போ அவங்களோட ஐபிஎல் கேம்பெயின் அவங்களோட ஐபிஎல் கேம்பெயின் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹர்ஷ் டூபே சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் போச்சுன்னா வந்து பவர் பிளே பவுலிங் அண்ட் அப்புறம் ஸ்பின் பவுலிங் அண்ட் அப்புறம் டாப் த்ரீ வந்து ஆவரேஜ் தான் போச்சு. ஸோ மொத்த பேட்டிங்மே ஓகே அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் மூவிங் ஆன் டு டிசி போலாமா? இந்த வருஷம் அவங்க வந்து அக்ஷர் பட்டேல கேப்டன் ஆக்குனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஆக்சுவலி குவாலிஃபை ஆயிருக்கணும். அவங்க வந்து லாஸ்ட் ஜஸ்ட் ஒன் மேட்ச் அதிகமாக ஒரு மேட்ச் போச்சு. அந்த ஒரு மேட்ச் ஒழுங்கா ஆடி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிளே ஆஃப் போயிருக்கலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தான் சூப்பர் ஆடிட்டு இருந்து அதுக்கப்புறம் சோக் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் அவங்க
பிளே ஆஃப் வரல. அவங்க ஃபிஃப்த் முடிச்சாங்க. அதில் வந்து 14 மேட்சஸ்ல 7 வின்ஸ் அண்ட் அண்ட் லாஸ்ட் 6 மேட்சஸ் அண்ட் அதில் ஒரு மேட்ச் வந்து அபேண்டன் ஆயிடுச்சு. முடிச்சது 15 பாயிண்ட்ஸ்ல. அவங்க மட்டும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா 17 பாயிண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஸோ அங்கே போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் தான் அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் 539 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் ஜிடி வந்து ஒரு 100 வரை அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வின் ஒரு அன்கேப் பேட்டர் வந்து அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேட்ச் வின்னிங் 58 அடிப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா அண்ட் விப்ராஜ் நிகம் 2 பேரும் வந்து செகண்ட் மேட்ச் அவங்களோட இந்த ஐபிஎல்ல செகண்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் எல்எஸ்டி வந்து டாப் ஆர்டர் மொத்தம் கொலாப்ஸ் இருக்கும். அசுதோஷ் சர்மா அண்ட் நிகம் 2 பேரும் ஆடி வந்து அசுதோஷ் சர்மா 66 அடிப்பாரு. அண்ட் விப்ராஜ் நிகம் வந்து 39 ரன்ஸ் ஆஃப் 15 பால்ஸ் அடிப்பாரு. ஸோ அவங்க 2 பேரும் ஆடிதான் வந்து இந்த மாதிரி டிஎஸ்சி வந்து ஜெயிக்க வச்சிருந்தாங்க. அண்ட் அது அவங்க பேட்டிங்ல வந்து முக்கியமான பிரச்சனை ஏன் போச்சுன்னா வந்து அவங்க ஓப்பனர்ஸ் வந்து மாத்திக்கிட்டே வச்சாங்க. ஒரு மேட்ச் கேஎல் ராகுல் வந்தார் ஓப்பனிங் வந்து அகேன்ஸ்ட் ஓப்பனிங் வந்தாரு. அகேன்ஸ்ட் ஜிடி வந்தாரு, போய் 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் நம்பர் 5 போயிட்டாரு. அப்புறம் சில மேட்ச் அபிஷேக் பொருள் வந்தாங்க. சில மேட்ச் வந்தாரு. அப்புறம் ஜேக் மிக்கார் வந்தாரு. அவங்க ஏன் மாதிரி டாப் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டே வச்சாங்கன்னு புரியல. அவங்களுக்கு போனதுக்கு அதுதான் முக்கியமான ரீசன் ஏன் போச்சுன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க பேட்டிங் நம்பர் 3 போரல் வந்திருக்கான். நம்பர் 4 வந்து கேஎல் ராகுல் வந்திருக்கான். நம்பர் 5 அக்ஷர் பட்டேல். நம்பர் 6 அசுதோஷ். நம்பர் 7 நிகம். அப்புறம் நம்பர் 8 ஸ்டார்க். அதுக்கப்புறம் அதுக்கு குல்தீப் யாதவ், முகேஷ் குமார் அந்த மாதிரி போயிருக்கலாம். அவங்க டாப் ஆர்டர் மாற்றி பார்த்தாங்க. ஏன் பண்ணாங்கன்னு புரியல. அதுக்காக தான் அவங்க அதுதான் அவங்க வந்து அந்த ஒரு மேட்ச் போனதுக்கு காரணம் அதுதான். அந்த மேட்ச் மட்டும் டாப் ஆர்டர் ஒழுங்கா வச்சு போயிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் ஜெயிச்ச குவாலிஃபை இருக்கலாம். டாப் 4 போகலாமா? டாப் 4 வந்து குவாலிஃபை ஆனது வந்து ஜிடி, எம்ஐ, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி. அதில் வந்து குவாலிஃபைர் 1 ஆனது வந்து ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் எலிமினேட்டர் ஆனது வந்து ஜிடி அண்ட் எம்ஐ. அதில் வந்து அந்த மேட்ச் தோத்த ஜிடியை பார்க்கலாமா? அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் முடிச்சது வந்து 3rd முடிச்சாங்க. அதில் வந்து அவங்க 14 மேட்ச் ஆடி 9 மேட்ச் ஜெயிச்சாங்க. 5 மேட்ச் தோத்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது மொத்தம் டோர்னமெண்ட்லேயே அவர் தான் இருக்கு அதிகமான ரன்ஸ் அடிச்சாரு. அதாவது 759 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் அவர் தான் ஆரஞ்சு கேப்பையும்
ஜெயிச்சாரு. அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து அகெயின்ஸ்ட் டிசி வந்து ஒரு மேட்ச் வின்னிங் 108 ரன்ஸ் அடிப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பர்பிள் கேப்பை வந்து பர்பிள் கேப்பை வந்து பிரசித் கிருஷ்ணா தான் பர்பிள் கேப்பை பிரசித் கிருஷ்ணா தான் ஜெயிப்பாரு. அது 25 விக்கெட்ஸ் தூக்குவாரு. அண்ட் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஜாஸ் பட்லர் வந்து 24 சிக்ஸஸ் அடிப்பாரு. அதான் அவங்க டீம்லயே இருக்கிற ஹையஸ்ட் வந்து அவர் தான் அடிப்பாரு. அண்ட் சாய் சுதர்ஷனோட 108 ரன்ஸ் தான் வந்து டீம்லயே ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து. அதுக்கப்புறம் சுப்மன் கில் கேப்டன், அவர் தான் டீம் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டனும் அவர் தான். அண்ட் பிளஸ் அவர் தான் அவர் 8 கேட்ச் பிடிப்பாரு ஃபார் ஜிடி. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முகமது சிராஜ் வந்து அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச் ஹைதராபாத்ல வந்து 4 விக்கெட் ஃபார் 17 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் ஃபார் 17 ரன்ஸுக்கு கான பவுலிங் போடுவார். அண்ட் அதான் வந்து ஜிடிக்கான மோஸ்ட் பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் வந்து அதான். அதாவது முகமது சிராஜோட 4 ஃபார் 17 அகேன்ஸ்ட் ஹைதராபாத். அண்ட் பிரசித் கிருஷ்ணா தான் வந்து ஜிடியோட மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் ஃபார் ஜிடி வந்து பிரசித் கிருஷ்ணா தான். அண்ட் ஜிடி வந்து ஹையஸ்ட் டீம் டோட்டல் வந்து 232 ஃபார் 5 அகேன்ஸ்ட் பஞ்சாப். அதான் அவங்களோட டீமோட ஹையஸ்ட் டோட்டல். அவங்க வந்து இந்த வருஷம் பிளே ஆஃப் குவாலிஃபைக்கு முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து டாப் த்ரீல வந்து எல்லாரும் மோர் தென் 500 ரன்ஸ். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் 3 பேரும் மோர் தென் 500 ரன்ஸ். அண்ட் பிளஸ் வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் ரெண்டு பேரும் டீமா போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா வந்து அவர் கொஞ்சம் 2 பேரும் ஹைட்டா, ஸோ அவர் கொஞ்சம் பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி விக்கெட்ஸ் வருதுதான். முகமது சிராஜ் வந்து டிஃபென்சிவா போட்டு அந்த மேட்ச் ப்ரெஷர் வந்து அதிகமாக்குவாரு. பிரசித் கிருஷ்ணா வந்து விக்கெட் எடுப்பாரு. ஸோ 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப்பா போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாய் கிஷோர் வந்து ரஷீத் கானோட பெட்டரா போட்டார் இந்த வருஷம். சாய் கிஷோர் 19 விக்கெட் தூக்கினாரு. பிளஸ் டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ் சாய் கிஷோர் இருக்காரு வேற. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து குவாலிஃபை ஆனதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இதான், டாப் 3 ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் சாய் கிஷோர். ஸோ அதான் அவங்க குவாலிஃபை ஆனது முக்கியமான காரணம். அண்ட் அதுக்கப்புறம் டீம்ல வந்து டிராபேக்னா வந்து டாப் 3 தவிர யாருக்கும் பேட்ல படலை. ஷர்ஃபின் ருதர்ஃபோர்டு அவர் கொஞ்சம் அடிப்பார். ஆனா அவரும் 1 or 2 மேட்ச் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் பெருசா எதுவுமே வரல. அப்புறம் ஷாருக் கான், டெவாட்டியா அண்ட் ரஷீத் கான் 3 பேருக்குமே ஒழுங்காவே பேட்ல பாடல. அவங்க வாஷிங்டன் வந்து வாஷிங்டன் சூப்பரா பேட்டிங்கா ஆடுவாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து பாதி மேட்ச் ஆடவே விடலையே. அவர் ஆடின அவர் வந்து அகேன்ஸ்ட்
ஹைதராபாத் வந்து நம்பர் 4 வந்தார். ஒரு மேட்ச் ஒரு ஓவர் 50 அடிப்பார். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் ஆடவே இல்லை. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு புரியவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் கிஷோ ரபடா வந்து ஏதோ ஏதோ ப்ராப்ளம் பாதி டோர்னமெண்ட் ஆடலை. அதுக்கப்புறம் அதுக்குள்ள அர்ஷத் கானை வந்து அதுக்கு பதில் அர்ஷத் கானை ப்ளே பண்ணாங்க. அர்ஷத் கான் வந்து போலிங் ஒழுங்காக போடல. ஸோ ட்ராபேக்ஸ்னா அதான். அது வந்து ஜிடி. அதுக்கப்புறம் குவாலிஃபை டு எம்ஐ பார்க்கலாமா? எம்ஐ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் 4th முடிச்சாங்க. அவங்க 14 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிச்சாங்க, 6 மேட்ச் லாஸ்ட். அண்ட் 16 மேட்சஸ் 16 பாயிண்ட் வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து சூப்பராக அவங்க டோர்னமெண்ட் சூப்பராக கம்பேக் வேற பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து எல்லா மேட்சும் தோத்து பாயிண்ட்ஸ் டேபிள் 9ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக கம்பேக் பண்ணி குவாலிஃபை 2 வரைக்கும் ஆடினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்காக அவங்களோட அவங்க இந்த வருஷம் குவாலிஃபை குவாலிஃபைக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து ஸ்கை வந்து இந்த வருஷம் ஒரு ரெக்கார்டு வேறு பண்ணாரு. மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் இன் அன் ஐபிஎல் சீசன் பை நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து முன்னாடி அந்த ரெக்கார்டு ஒரு டிவிலியர்ஸ் வச்சிருந்தாரு. அந்த ரெக்கார்டு ஸ்கை வேற தூக்கிட்டாரு. அதாவது இந்த வருஷம் அவர் வந்து 717 ரன்ஸ் அடிச்சாரு. அதுதான் அவங்க வந்து குவாலிஃபை டூ வரைக்கும் குவாலிஃபை டூ ஆட குவாலிஃபை ஆனதுக்கு முக்கியமான ரீசன் ஒரு முக்கியமான ரீசன் ஸ்கை. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் அவர் பவர் பிளேன்னு சொன்னா போதும் அவர்கிட்ட விக்கெட் வந்துடும் போல இருக்கு. அவர் 22 விக்கெட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கை தான் வந்து எம்ஐக்கு வந்து இருக்க அதிகமான சிக்ஸஸ் அடிச்சாரு, 30 சிக்ஸஸ். அண்ட் ரோஹித் சர்மா தான் வந்து அவங்க டீம்லேயே ஒரே இன்னிங்ஸ் மோஸ்ட் நம்பர் ரன்ஸ் அடிச்சது ரோஹித் சர்மா தான். 81 அகேன்ஸ்ட் ஜிடி இன் தி எலிமினேட்டர் அவர் தான் அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கை வந்து அகேன்ஸ்ட் சிஎஸ்கே 29 ரன்ஸ், அகேன்ஸ்ட் ஜிடி 48, அகேன்ஸ்ட் ஜிடி 48 and 35. அண்ட் அப்புறம் அகேன்ஸ்ட் கேஆர் 27, அகேன்ஸ்ட் லக்னோ வந்து 67, அகேன்ஸ்ட் ஆர்சிபி 28, அகேன்ஸ்ட் டிசி வந்து 40 and 73. அண்ட் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 26, அண்ட் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே எகெயின் வந்து 68, அண்ட் அகேன்ஸ்ட் லக்னோ எகெயின் வந்து 54. ஸோ பாருங்க எத்தனை வாட்டி வந்து 30+ எத்தனை வாட்டி 30+ வந்து 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அவர் இந்த மாதிரி ஃபார்ம்ல வேற பேட்டிங் ஆடினாரு. அதுக்காகவே எம்ஐ குவாலிஃபை ஆச்சு. பிளஸ் ஹர்திக் பாண்டியா வேற கேப்டன்சி சூப்பரா பண்ணாரு. அண்ட் அவர் வந்து ஒரே மேட்ச்ல போலிங் போட்டு 5 வேற தூக்கினாரு. அகைன்ஸ்ட் லக்னோ இன் லக்னோ வேற தூக்கினாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா அவரை பற்றி சொல்றது எதுவும் இல்லை. அவர் கோட்டு. பாக்கி எல்லாரும் எக்கானமி 7, 8, 9, 10 போயிட்டு இருக்கு. இவர் எக்கானமி பாருங்க 6.6. பேசிக்கலி ரன் பால். அவருக்கு இவர் பேர் மாத்திக்கலாம், ஜஸ்பிரீத் கோட்ரான்னு வச்சுக்கலாம். கோட் மாதிரி போலிங் போடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் எம்ஐயோட ஹையஸ்ட் டீம் டோட்டல் வந்து
28 for 5 against GT in the eliminator. அதான் அவங்களோட டீமோட ஹையஸ்ட் ஸ்கோர். எம்ஐ முதல்ல ஏன் இந்த மாதிரி எம்ஐயோட பாசிட்டிவ்ஸ் வந்து பேட்டிங் ரயன் ரிக்கல்டனும் சூப்பராக பேட்டிங் ஆடி அவர்கிட்ட இந்த ஸ்டார்ட்ஸ் வருது, ஸ்கையோட பேட்டிங்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 5 நம்பர் 6 ஹர்திக் பாண்டியும் ஃபினிஷிங் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டனர் அவரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இந்த வேர்ல்ட்னே சொல்லலாம். சூப்பரா போடுறாரு. அது அகெயின்ஸ்ட் டிசி வந்து கருண் நாயரோட விக்கெட் தூக்கி வந்து போட்டாரு பாருங்க ஒரு பால், பிச்சிங் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், அப்படியே திரும்பி போய் அவுட் சைடு பிச்சிங் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், பிச்சிங் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால் போட்டு அப்புறம் பால் டேர்ன் ஆகி போய் பேட்ல பட்டு கார்ட் பெயிண்ட் போடுது. என்ன பால் இதெல்லாம் மிச்சல்ஸ், அது முக்கியமான காரணம். அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் வந்து பும்ரா, போல்ட்டு, தீபக் சஹர் அந்த ட்ரையோ ஃபாஸ்ட் பவுலிங்கு. அண்ட் அதுக்கப்புறம் அஸ்வானி குமார் வந்து எம்ஐ வந்து அஸ்வானி குமார், விக்னேஷ் புத்தூர் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எம்ஐ ஸ்கவுட் பண்ணி இந்த வருஷம் ஐபிஎல் ப்ளே பண்ணாங்க. அவங்களும் எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஒரு டீம் ஆடி தான் குவாலிஃபை ஆனாங்க ஃபார் த பிளே ஆஃப். குவாலிஃபை 2ல வந்து பஞ்சாப் அண்ட் எம்ஐ ஆடினாங்க. அதில் வந்து பஞ்சாப் வந்து எம்ஐ தோக்கடிச்சு ஆர்சிபியோட ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இப்போ பஞ்சாப் பார்க்கலாமா? பஞ்சாப் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் முடிச்சு ஆர்சிபியோட குவாலிஃபை 1 ஆடி தோத்தாங்க. அதுக்காக தான் குவாலிஃபை 2 போய் எம்ஐ தோக்கடிச்சு ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சு 14 மேட்சஸ்ல வந்து 9 மேட்ச் ஜெயிச்சாங்க. அண்ட் அதில் 4 மேட்ச் லாஸ்ட் அண்ட் ஒரு மேட்ச் வந்து அபேண்டன்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 19 பாயிண்ட்ல முடிச்சாங்க. ஸோ அண்ட் அதுக்கும் இந்த ஐபிஎல்லே அவங்க தான் ரன்னர்ஸ் அப். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவர் தான் only captain to take 3 different IPL teams to the final. ஸோ அவர் வந்து அவர் கேப்டன்சி வந்து சூப்பராக இருக்கு. ப்ளஸ் அவரோட ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸு, பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபீல்டர்ஸு அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. மோஸ்ட்லி என்ன கேட்டால் மோஸ்ட்லி ஆஃப்டர் ரோஹித் சர்மா ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டே கேப்டனாக போடலாம். அதுக்கான கேப்டன்சி ஸ்கில் தான் அவர்கிட்ட சூப்பராக இருக்கு. அதுவும் குவாலிஃபை 2ல வந்து அவர் வந்து 81 ரன்ஸ் அடிச்சு எம்ஐ தோக்கடிச்சுட்டு வந்து அவர் எதுவுமே காட்டல, எந்த எக்ஸ்பிரஷனே காட்டல. அவர் அவ்வளோ காமா இருந்தார். அண்ட் ஸோ அவருக்கான கேப்டன்சிக்கு தேவையான காம்னஸ் அவர்கிட்ட இருக்கு. ஸோ டீமோட பர்ஃபார்மன்ஸ் கூட போகலாமா? ஸ்ரேயஸ் ஐயர் தான் டீமுக்கு இருக்கிற ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் with 604 runs. And Arshdeep Singh வந்து 21 wickets தூக்கினார். அண்ட் இருக்கிற ஹையஸ்ட் மோஸ்ட் நம்பர் 6 வந்து அடிச்சது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 39 அடிச்சாரு. அண்ட் அப்புறம் பிரியான் சாரியா வந்து இந்த வருஷம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆடுறாரு. அந்த ஐபிஎல் வந்து அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே வேற ஒரு மேட்ச் வந்து 100 வரை அடிப்பாரு, ஆஃப் 42 பால்ஸ் வரை அடிப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் கேச்சஸ் வந்து யான்சன் வந்து ஜிராஃப் வேற அவர் பவுண்டரி வச்சா பால் மேலே போனாலே
கேட்ச் பண்ணிடுவாரு. அவர் அந்த ஹைட்ல இருக்காரு. அந்த ஹைட்ல இருந்துட்டு கேட்ச் பிடிக்க பெருசு இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் சேலர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே சேப்பாக்ல வேற ஒரு ஹேட்ரிக் வேற ஒரே ஒரு 4 விக்கெட் வேற தூக்குவாரு. அதாவது ஒரு ஹேட்ரிக் ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் வேற தூக்குவாரு. ஸோ அதாவது சேல் தான் இந்த வருஷம் ஐபிஎல்ல ஒன்லி ஹேட்ரிக் அவர் தான் ஹேட்ரிக் ஒன்லி ஹேட்ரிக் அவர் தான் வேற தூக்கினார் வேற. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறதுலே இந்த பஞ்சாப் டீம்ல வந்து அவர் தான் பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் 4 for 28 அகேன்ஸ்ட் கல்கட்டா வந்து அதுதான் பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ். அண்ட் பெஸ்ட் போலிங் எக்கானமி வந்து ஹர்ப்ரீத் பிரார் வந்து வச்சிருக்காரு 8.63 வச்சிருக்காரு. அவர் பாதி மேட்ச் வேற இதுக்கு வேற ஆடல வேற. அவங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல் வேற யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஸ்பின்னரா மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் பேட்ல படல. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தார். அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்த மேட்ச் வந்து உட்காந்தாரு. அவர் நீங்க அவர் எல்லா விக்கெட்லயும் போட வைக்கலாம். அவர் ஏன் இந்த மாதிரி பாதி டோர்னமெண்ட் ஆடலன்னு புரியல. அண்ட் அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஹையஸ்ட் டீம் டோட்டல் வந்து 245 for 6 அகேன்ஸ்ட் ஹைதராபாத். அந்த அபிஷேக் சர்மா 141 அடிப்பாரு. அதே மேட்ச் தான் ஹையஸ்ட் டீம் டோட்டல். அண்டு இவங்க ரன்னர்ஸ் அப் சாம்பியன்ஸ் வந்து ஆர்சிபி ஆஃப்டர் 18 இயர்ஸ் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் இருக்காங்க. அண்டு விராட் கோலி வந்து அவர் தான் இருக்கிறதுலே அதிகமான ரன்ஸ் ஃபார் ஆர்சிபி 657 ரன்ஸ் அவர் தான் அடிச்சாரு. அண்ட் பிளஸ் ஜாஷ் HAZLEWOOD அவர் வந்து 22 விக்கெட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் சிக்ஸஸ் வந்து ஃபில் சால்ட் 22 சிக்ஸஸ் அடிப்பாரு. அண்ட் டீம்ல இந்த ஆர்சிபிக்கு டீம்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபார் சிங்கிள் பேட்ஸ்மேன் வந்து ஜிதேஷ் சர்மா அடிச்சார் அகேன்ஸ்ட் லக்னோ. மேட்ச் வின்னிங் 85 அடிச்சு ஆர்சிபி வந்து ஜெயிக்க வச்சாரு. அண்ட் மோஸ்ட் நம்பர் கேட்சஸ் பிடிச்சது சால்ட் 9 கேட்ச் பிடிச்சாரு. டீம்லேயே தான் ஹையஸ்ட். அண்ட் பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் வந்து திரும்பி ஜாஷ் தான். அவர் வந்து 4 for 33 அகேன்ஸ்ட் ராஜஸ்தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவோட அண்ணா குருணால் பாண்டியா தான் வந்து இருக்கிற மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர். அவர் தான் வந்து அவர் ஐபிஎல் ஃபைனல் 4 for 217 in 4 overs போடுவாரு. அதான் ஐபிஎல் ஃபைனலே இருக்கல பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் போடுவார் குருணால் பாண்டியா. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஹையஸ்ட் டீம் டோட்டல் வந்து 230 for 4 against Lucknow. Against Lucknow தான் ஹையஸ்ட் டீம் against team total, highest team total, அது 230 for 4. And so after all இந்த IPL வந்து பார்க்கிறதுக்கு சூப்பரா எல்லா டீம்ஸும் வந்து அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் திஸ் இந்த வருஷத்தை ஐபிஎல் 2025 ஓட கவரேஜ்
finishes. Thank you for watching. Please like, share, and subscribe.